திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தினமும் இறைவனை பற்றி ஒரு பாடலோ ஒரு புராணமோ அவனுடைய நாமத்தையோ தினம் சொல்வதன் பயன் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பிறந்ததற்கு சமம். இதையெல்லாம் நாம் சொல்லாவிட்டால் பிறக்காததற்கு சமம் என்கிறார் நாவுக்கரசர். திருச்சிற்றம்பலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய கந்த புராணம். ஒரு கந்தர் அனுபூதி பாடல். திருச்சிற்றம்பலம். பேராசை எனும் பிணியீர் பிணிப்பட்டு ஓராவினையன் உழல தகுமா. பேராசை எனும் பிணியீர் பிணிப்பட்டு ஓராவினையன் உழல தகுமா. வீராமுதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே. வீராமுதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. திருச்சிற்றம்பலம். 16வது பாகம். சரவணத்தில் சோமாஸ்கந்த காட்சி. நவவீரர்கள் புறப்பட்டு சென்றதும் ஈசன் தேவியை பார்த்து, பிரியே, பிரம்மாதி தேவர்களுடைய துன்பம் ஒழிவதற்காக என்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி சரவண பொய்கையில் வளர்ந்து வரும் குமாரனை போய் பார்த்து இங்கே அழைத்து வருவோம் என்றார். தேவியும் அதற்கு இசைந்து அவருடன் புறப்பட்டால், இருவரும் ரிஷப வாகனத்தில் ஏறி கணங்கள் புடைசூழ கைலையை விட்டு புறப்பட்டு சரவண பொய்கையை அடைந்தனர். பொய்கை கரையை அடைந்ததும் ஈசன் தேவியை பார்த்து, பார்வதி, உன் மகனை இங்கு அழைத்து வா என்றார். தேவியும் பொய்கையிலே களிப்புடன் விளையாடிக் கொண்டிருந்த 6 திருவுருவங்களை இரு கைகளாலும் சேர்த்து அணைத்தாள். 6 குழந்தைகளும் 6 முகங்களோடும் 12 கைகளோடும் ஓர் அழகிய உருவத்தை அடைந்தன. 6 உருவங்களும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் இறைவன் திருக்குமாரனுக்கு கந்தன் என்று திருநாமம் ஏற்பட்டது. குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்து முதுகு தடவி மார்புடன் சேர்த்து அணைத்துக் கொண்ட போது அன்பு மிகுதியால் தேவியின் ஸ்தனங்கள் பாலை சுரந்தன. அதை மணிக்கிண்ணம் ஒன்றில் ஏந்தி தேவி குழந்தைக்கு அன்புடன் கொடுத்தாள். பின்னர் குழந்தையை எடுத்து சென்று இறைவன் முன்பு விடுத்து அவரை வணங்கச் சொன்னாள். குழந்தையும் ஈசனை கைகூப்பி வணங்கியது. குழந்தையை வாரி எடுத்து மடி மீது வைத்துக் கொண்ட ஈசன் தேவியை ஒரு கையால் வளைத்து தம்முடைய இடபாகத்தில் அமர்த்திக் கொண்டார். அந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட பிரம்மாதி தேவர்கள் இறைவனையும் இரவியையும் தொழுது வணங்கியதோடு குமாரனையும் துதித்து போற்றினர். எங்கும் பூமாரி பொழிந்தது. ஈசன் கார்த்திகை பெண்களை அழைத்து, நம் குமாரன் உங்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்று பெயரை அடைவான். உங்கள் நாளாகிய கிருத்திகையில் இவனை வழிபடுவோருக்கு அவர்கள் விரும்பும் வரங்களை தந்து அருள்வான் என்றார். தேவி குமாரனை அன்புடன் இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்ட போது அவர்களுடைய ஸ்தனங்களிலிருந்து பால் 6 போல பெருக்கெடுத்து சரவண பொய்கையில் கலந்தது. பராசர முனிவருடைய புத்திரர்கள் 6வரும் தந்தையின் சாபத்தால் அப்பொய்கையில் மீனாக கிடந்து வந்தார்கள். தேவியின் திருமுலைப்பால் சரவணத்தில் நீரிலே கலந்த போது அவர்கள் அப்பாலை பருகினார்கள். அதன் காரணமாக அவர்கள் பெற்றிருந்த சாபம் நீங்கியது. மானிட உருவை அடைந்த 6வரும் கரையேறி எம் பெருமானைக் கண்டு அவரை வணங்கி துதித்தனர். முனிகுமாரர்களே, நீங்கள் திருப்பரங்குன்றத்தை அடைந்து அவ்விடத்திலே தவம் இயற்றுங்கள். நம் மைந்தன் அங்கு வந்து உங்களுக்கு மெய்ஞான உபதேசம் செய்வான் என்றார் ஈசன். முனிகுமாரர்கள் பெருமகிழ்ச்சி கொண்டவர்களாய் இறைவனை துதித்து அங்கிருந்து புறப்பட்டனர். ஈசனும் பிரம்மாதி தேவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தேவியுடனும் குமாரனுடன் கைலை திரும்பினார். நவவீரர்களும் 1,00,000 வீரர்களோடும் குமாரனை தொடர்ந்து அங்கு வந்து
அவரை பூஜித்து அவருக்கு ஏவல் புரிந்து வந்தனர். திருச்சிற்றம்பலம்.